வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லையோ, எப்பொழுது ஒரு மாடலாக ஒரு முன்மாதிரியான நபர் இல்லையோ, அவர்கள் அவனவன் தன் இஷ்டத்திற்கு வாழ ஆரம்பித்து விட்டான். இதுதான் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை. அவனுங்க சில நேரத்துல வாலிபர்கள் கூட தந்தைக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. காலையில் எழுந்ததும் வெளியே கிளம்பி போவாங்க. எங்கடா போற? ஏன் உனக்கு என்ன? இல்லடா எங்க போறேன்னு கேட்டேன். அதுதான் உனக்கு என்னன்னு நான் கேட்டேன். இதுதான் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை. வீட்டுக்கு தாமதமா வர்றாங்க. அப்படி வரும்போது மம்மி கேக்குறாங்க, டாடி கேக்குறாங்க, என்னம்மா இவ்ளோ லேட்டா வர்ற? இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியல, அதை கேட்க கூடாதா? பெத்த தாயா தகப்பன எங்களுக்கு அந்த பாரம் பொறுப்பு உன்னை குறிச்சு நாங்க இப்படி கவலைப்படக்கூடாதுங்கிறியா? வீட்டுக்கு லேட்டா வரும்போது அவன அப்பா கேட்காம வேற யாரு கேட்பாங்க? உங்களுக்கு என்ன? இப்ப என்னாச்சு டாடி? உங்களுக்கு என்ன? என்னடா உன்னை பெத்த அப்பா நான் இதை கூட கேட்க கூடாதா? எதுக்கு லேட்டா வந்தேன்னு கேட்டேன். காலேஜ் 5:30 மணிக்கு முடிஞ்சிரும். இப்ப நைட்டு 11:30க்கு மேல ஆச்சு. நீ எங்க போன, என்ன ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியல, அதை கேட்க கூடாதா? பெத்த தாயா தகப்பன எங்களுக்கு அந்த பாரம் பொறுப்பு உன்னை குறிச்சு நாங்க இப்படி கவலைப்படக்கூடாதுங்கிறியா? இல்ல, ஏன் இஷ்டம். இது வழி தவறி போகக்கூடிய வாழ்க்கை. இப்படியெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை சகோதரனே, சகோதரியே, இஷ்டப்படியெல்லாம் நீ வாழ்கிற வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாளிலே நீ கஷ்டப்படுகிற வாழ்க்கைக்குள் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எந்த பயமும் இல்லாமல் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் அதனுடைய பிரதிபலனை அனுபவித்து ஆக வேண்டும். பைக் நாம ஓட்டிட்டு போகும்போது அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு. அந்த ஸ்பீட்ல தான் நாம பைக் ஓட்டிட்டு போக முடியும். 100ல போவேன், என்னுடைய இஷ்டம். 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம், ஏன் இஷ்டம். 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம், ஏன் இஷ்டம்னு போறவன யாரால தடுத்து நிறுத்த முடியும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? ஏன் இஷ்டம்னு எக்ஸலேட்டரை ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? பின்னால இஷ்டப்படி வாழ்ற வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொண்டு வந்துடும். தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. ஸ்பீடா போகும்போது எந்த கவலையும் இல்லை. ஸ்பீடா போய் விழுந்துட்டாதான் அது முதலா விழுந்த பையனுக்கு என்ன வேதனை இருக்கோ அதே வேதனை அவனை பெத்த தந்தைக்கும் இருக்குங்கிற விஷயத்த மறந்து போயிடாதீங்க. ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி பைக்ல நீ வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, காலோ கையோ உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா, கையில கால்ல தலையில சரீரத்துல எல்லா இடத்துலயும் கட்டு போட்டு இருந்தா அது உன்னுடைய இஷ்டம் தான் தம்பி. ஆனா இப்ப உன்னை யாரு பாத்துக்க போறா? நீ கட்டில் மேல படுத்துட்டு கைய தூக்க முடியாம, காலை தூக்க முடியாம, குறைஞ்சது காலை கடன்களை கூட நீ செஞ்சுக்க முடியாம, பாத்ரூமுக்கு கூட நல்ல தனியா போக முடியலனா, அதனுடைய தந்தைக்கு தாய்க்கு வயசுக்கு வந்திருக்கிற உனக்கு கூட நரக வேதனை அனுபவிச்சிரும். இதை போன்ற பிள்ளைகளை அவர்கள் பெற்றதினால் பிதாவுக்கு கூட அதே வாக்கு கொடுக்கலாம். ஆண்டவரே ஒருபோதும் என் இஷ்டம் என்று சொல்லவே மாட்டேன்.